ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம கிரிஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பேசுற எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. நமக்கு அம்மா இல்லாமே இருந்திருந்தா கூட இவ்ளோ வருத்தப்பட்டுருக்க மாட்டோம்னு அவனே நெனப்பான் அப்படின்ற மாரி கிரிஷோட பாட்டி வேற ஒரு பக்கம் ரோஹிணி கிட்ட சொல்லிடுறாங்க. இது வந்து ரோஹிணிக்கும் கஷ்டமா இருக்கு. பட் குழந்தை மனசுன்னு கூட யோசிக்காம அவன் அவன் முன்னாடியே இவங்க 2 பேரும் பேசுறது அந்த குழந்தையோட மனச ரொம்பவே பாதிக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் அண்ணாமலைய பிக்கப் பண்றதுக்காக முத்து வராரு. வரும்போது கிரிஷ் வந்து முத்துவ பார்த்துட்டு எல்லாத்தையும் டோட்டலா மறந்துட்டு, முத்துவ பார்த்த சந்தோஷத்தில, அங்கிள் அப்படின்னு சொல்லி ஓடவும், வேன் நின்னுட்டுருக்கு. வேன்ல கூட ஏறாம அந்த பக்கமா ஓடுறாங்க. திடீர்னு ஒரு லாரி குறுக்க வந்துருது. முத்து எதர்ச்சியா பார்த்துட்டு குழந்தைய சேவ் பண்றாங்க. பக்கத்தில மீனா இருந்ததுனால, கேஷுவலா மீனா கிட்ட பேசிட்டு இருந்துட்டாங்க. அண்ணாமலை வெளிய வந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கிரிஷ சேவ் பண்றதோட மட்டும் இல்ல, அவங்க அட்ரஸையாவது சொல்லுடா, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். நீ எங்க இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டாலும், எதுவுமே சொல்லல. அவங்க அம்மா மிரட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அட்ரஸ குடுக்குறாங்க. ஸோ அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா, அங்க வித்யா இருக்காங்க. அது எப்படி ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா இந்த வீட்ல எப்படி இருக்கிறது அப்படின்னு கன்ஃப்யூஷன்ல இவங்க 2 பேரும் பார்த்துட்டுருக்க, கிரிஷ் வந்து இந்த மாரி தான் அப்படின்னு சொல்லவும், அவனோட உயிர காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் முத்துவும், மீனாவும் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க வித்யாவும், பாட்டியும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க.